அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்கம் சேர பசுமாட்டிற்கு இந்த பொருட்களை கொடுங்கள், தங்கம் சேர்ந்து கொண்டே போகும், அதே மாதிரி சொர்ண தோஷமும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பசுமாட்டிற்கு என்னென்ன பொருட்களை நாம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆகிப்போச்சு. இப்போ தங்கத்தினுடைய விலை அதிகரிப்பதற்கும் இதுதான் காரணம். வெளிநாட்டினவரும் இந்த தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் இந்த தங்கத்தினுடைய விலைகள் அதிகரித்து கொண்டே போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எவ்வளவு விலை நாம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தங்கம் கிலோ கணக்கில் இருக்கும். ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பூட்டு தங்கம் கூட இருக்காது. இதற்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தங்கத்தை அவர்கள் முறையாக கையாண்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மாதவிடாய் காலத்தில் போய் தங்கம் வாங்குவது, இல்லை தங்கத்தை பிறருக்கு கடனாக கொடுப்பது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நிறைய தங்க நகை முன்னெல்லாம் வச்சுருந்தேன், நான் 4 பேருக்கு போட்டுக்கிறதுக்காக நான் கொடுப்பேன், இப்போ எனக்கே ஒரு போட்டு தங்க நகை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தங்க நகைகளை கட்டாயம் நீங்கள் கடனாகவே கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் அடகுக்கு தங்க நகையை கொண்டு போய் வச்சிருப்பாங்க. மீட்டாலும் அந்த தங்க நகையை நீங்க மஞ்சள் போட்டு அந்த தண்ணியில உப்பு கொஞ்சம் போட்டு கழுவிட்டு அதற்கப்புறம் உங்க சுவாமி படங்களுக்கு போட்டுட்டு அதற்கப்புறம் நீங்க போடும் பொழுது உங்க தங்க நகை மறுபடியும் அடகு கடைக்கு போகாமல் உங்ககிட்டயே தங்கும். இப்படி நம்ம வீட்டில் தங்க நகைகள் தங்குவதற்கும் தங்க நகை சேருவதற்கும் ஒரு பொட்டு தங்க நகை கூட எங்ககிட்ட இல்லை, நாங்கள் கல்யாண வயதில் பெண் பிள்ளைகளை வச்சிட்டு இருக்கிறோம், தங்கம் விற்கிற விலைக்கு நாம் என்னைக்கு தங்கம் வாங்கி நம்ம பிள்ளைக்கு நம்ம போட்டு அழகு பார்க்கிறது அப்படின்னு ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய அனைவருமே இந்த எளிய ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள். தங்க நகை சேர்ந்து கொண்டே இருக்கும். இப்படி நீங்க தங்க நகைகளை அடகு கடைக்கு கொடுத்தாலும் சரி, பிறருக்கு கடனாக கொடுத்தாலும் சரி, தங்கம் உங்ககிட்ட தங்காது. இதனால் உங்களுக்கு சொர்ண தோஷம் தான் ஏற்படும். அப்படிப்பட்ட அந்த சொர்ண தோஷத்தை நீக்குவதற்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். சரி, இப்பேற்பட்ட விஷயம் நாம என்னன்னா, உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பசு மாட்டிற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த உணவை கொடுங்கள். கட்டாயம் உங்களுடைய படிப்படியாக இருக்கக்கூடிய சொர்ண தோஷங்கள் நீங்கும், தங்கம் வாங்குவதற்குண்டான தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, பசுமாட்டிற்கு நம்ம என்ன ஒரு உணவை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி, பச்சரிசி ஒரு கைப்பிடி, வெள்ளை கொண்டக்கடலை ஒரு கைப்பிடி எடுத்து ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறமாக அதை வேக வச்சு அதை உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு கொடுங்க உணவாக. உங்க கையால கொடுங்க. உங்களுக்கு மாட்டிற்கு கொடுப்பதற்கு ரொம்ப பயமா இருக்குது, நம்மளை முட்டிடுமோன்ற பயம் இருக்குது அப்படின்னா மாட்டிற்கு உரிமையாளரை அருகில நிக்க சொல்லிட்டு அப்புறமா நீங்க கொடுங்க. உங்க கையால சும்மா ஒரு இது மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க அவங்க கிட்ட கொடுத்து அந்த உணவை கொடுக்க சொல்லிருங்க. இப்படி செய்யும் பொழுது கட்டாயம் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல தங்கம் மளமளவென சேர்ந்து கொண்டே போகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே மாதிரி நாம ஏன் பசுமாட்டிற்கு கொடுக்க சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுமாட்டில தான் 33 கோடி தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வாசம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மளுக்கு அனைத்து தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு எல்லா தெய்வங்களினுடைய அருள் கிடைப்பது மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சொர்ண தோஷம், தங்கம் வாங்குவதற்குண்டான தடைகள் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு இந்த 3 பொருட்களை ஊற வச்சு வேக வைத்த பிறகுதான் நீங்க கொடுக்கணுங்க. அப்படியே பச்சையா கொடுக்க கூடாது. ஏன்னா பசுமாடு பச்சையா சாப்பிடாது. அதனால ஊற வச்சு கொஞ்சம் வேக வைத்து இந்த 3 பொருட்களையும் நீங்க கொண்டு போய் கொடுங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோமா, வெளி மாநிலத்துல இருக்கிறோம், இங்க எங்களுக்கு மாடு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா
மடம் அப்படின்னே வச்சுருப்பாங்க. கோவிலில் மாடுகளை வந்து பராமரிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே கூட நீங்கள் கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய பசு மாட்டிற்கு நீங்கள் இதை உணவாக கொடுக்கலாம். மிக பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா தங்க நகைகளை யாருக்குமே ஃபஸ்ட்டு கடனாக கொடுக்காதீங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு இப்போ தாமா ஒரு நகை வாங்குகிறோம் அப்படின்னா தங்க நகைகள் வாங்குவதற்கு வியாழக்கிழமை மிக மிக உயர்ந்தது. சனிக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி அன்று நீங்கள் தங்க நகைகள் வாங்கும் பொழுது கண்டிப்பாக அது வந்து உங்ககிட்டயே தங்கும். முதல்ல நீங்கள் தங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதை வாங்கிட்டீங்க. சரி, வாங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் அப்படியே புதுசாக தங்க நகையே வாங்கிட்டு வந்தால் கூட அந்த தங்க நகையை வந்து நிறைய பேர் போட்டு பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம நகை கடையில் இருக்குதுன்னா நிறைய பேர் வாங்கி அவங்க பார்த்துருப்பாங்க, போட்டு பார்த்துருப்பாங்க. நல்லா இருக்குதா, டிசைன் எப்படி இருக்குது, நகை எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. அப்போ நீங்கள் நகை வாங்கிட்டு வந்தாலும் மஞ்சள் ஒரு பவுலில் வந்து நல்ல சுத்தமான நல்ல தண்ணியாக பிடிச்சிக்கோங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் கல்லுப்பு ஒரு 4-5 போட்டு அதில் நல்ல நகையை கழுவி எடுத்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சுவாமி படங்கள் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்கள் இருக்குதுன்னா அந்த அம்பாளுக்கு சாத்திட்டு அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வந்து உங்கள் குழந்தைகளுக்கோ நீங்களோ அணிந்து கொள்ளுங்கள். நிச்சயம் தங்கம் இப்படி நம்ம வாங்கினதுக்கப்புறம் செய்யக்கூடிய தங்கம் கண்டிப்பாக அடகு கடைக்கு போகாது, நம்மகிட்டயே தங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். வாங்கிட்டீங்க அப்படின்னா தங்கத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். ஏன்னா நம்ம தங்கம் வாங்குவது இப்போ ரொம்ப குதிரை கொம்பா போச்சு. ஒரு பவுன் வாங்குறதுக்குள்ளார நம்மளுக்கு கிட்டத்தட்ட 65,000 நம்மளுக்கு பணம் தேவைப்படுகிறது. இப்போ தங்கம் இந்த விலைக்கு விற்கிறப்போ நம்ம வாங்கும்போது அதை முறையாக நாம் வாங்கினால் நம்மளுக்கு பணம் அப்படிங்கிறது பெருகும், நகைகள் வந்து சேர்ந்து கொண்டே போகும். அதே மாதிரி இந்த திரிபுஷ்கர யோகத்திலையும் நகைகள் வாங்கலாம். மிக மிக அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுடைய சேனல்லையே இந்த திரிபுஷ்கர யோக நாள் அப்படின்னதே தனியாக பதிவாக கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்துட்டு அந்த நாட்களில் நீங்கள் தங்க நகைகள் வாங்குவது அப்படிங்கிறது மிகவுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த திரிபுஷ்கர யோகத்தில் நீங்கள் தங்க நகை வாங்கினீங்கன்னா இந்த திரிபுஷ்கர யோகத்தில் நம்ம என்ன செயலை செய்தாலும் அது 3 முறை ரிப்பீட் ஆகுமாமா. அந்த 3 முறை திரும்ப திரும்ப அந்த செயலை வந்து செய்வோம் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் அந்த நேரத்தில் நகைகள் வாங்குவது, வீடு பத்திரம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் பண்ணுவது, வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கலாம். குளிகை நேரத்திலையும் வாங்கலாம். தினமும் நம்மளுக்கு குளிகை நேரம் வரும், நீங்கள் கேலண்டர்லேயே பார்த்துக்கலாம். அந்த குளிகை நேரத்தில் வாங்கும் பொழுதும் மறுபடியும் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.